அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 17. இது தொடர் நிகழ்காலம். இந்த தொடர் நிகழ்காலத்தை சில உதாரணங்கள் மூலமாக நம்ம பார்ப்போம். இந்த உதாரணங்கள் மூலமாக பார்த்தா தான் மனசில் அப்படியே பசு மரத்தானியே அது பதியும். சரிங்களா? இது பாருங்க, நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இது ஆண்பால் பெண்பால் எப்படி சொல்கிறது அப்படின்னு. வாங்க, மைம் காம் கர் ரஹா ஹூம், இது ஆண்பால். பெண்பால் எப்படி சொல்கிறது? மைம் காம் கர் ரஹி ஹூம். இதை வச்சு தான் ஆண்பால் பெண்பால் கண்டுபிடிக்கிறோம். அதை பாருங்க, அவன் எழுதி கொண்டு இருக்கிறான், ஆண்பால் ஒருமை. அதை எப்படி சொல்லுவோம்? வக் லிக் ரஹா ஹை. அவள் எழுதி கொண்டு இருக்கிறான்னு எப்படி சொல்லுவீங்க? வக் லிக் ரஹி ஹை. நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய், தும் காம் கர் ரஹே ஹோ. ஒன்று நல்லா கவனிங்க, தும் காம் கர் ரஹே ஹோ. ரைட்டுங்களா? பெண்பால்னா தும் காம் கர் ரஹி ஹோ. கவனிச்சிங்களா? இதான் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அது ப்ளூரலில் சொல்கிறோம். அதே மேஸ்குலைன் ஃபெமினின் ரெண்டுமே எப்படி சொல்லணும்? வே காம் கர் ரஹே ஹை, இது ஆண்பால் பன்மை. பெண்பால்னா வே காம் கர் ரஹி ஹை, பெண்பால். புரிஞ்சிருச்சுங்களா? இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பாருங்கள். இதெல்லாம் தான் ஹிந்தியில் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய சமாச்சாரம். சில சமயம் மரியாதையை காட்டும் வகையில் ஒருமையாக இருந்தாலும் பன்மையாகத்தான் காட்டுவோம். எனது தாப்பனார் பேப்பர் படிக்கிறார், மேரே பிதாஜி அக்பார் பட் ரஹே ஹை, அப்படி தான் சொல்லுவோம். அப்போது என்னோடய அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவோம்? மேரி மாதாஜி கானா கர் ரஹி ஹை. ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம இந்த நுட்பமான பாயிண்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேச்சு வழக்கில் சர்வ சாதாரணமாக நம்ம அறியாமலே கரெக்டாக வார்த்தைகள்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எப்பயும் சொல்கிற மாதிரி பல தடவை இதை போட்டு பாருங்கள், நல்லா கேளுங்க, மனசில் அப்படியே பதிஞ்சிடும். பிரமாதப்படுத்திடுவோம். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறோம்.